நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கடந்த தேர்தலில் மொத்தமே 4.63 கோடி வாக்குகள் பதிவாகி இருந்தது. ஆனால் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மாலை 5 மணிக்கே 4.71 கோடி வாக்குகள் பதிவாகிவிட்டது. இதனையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். டோக்கன் பெற்றவர்கள் வாக்களித்தால் இன்னும் எவ்வளவு சதவீதம் வாக்குப்பதிவுக்கு வாய்ப்புள்ளது என்று தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கும். அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் டோக்கன் பெற்றவர்களுக்கு மட்டும் 6 மணிக்கு மேல் வாக்களிக்க அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வருகிறது. டோக்கன் பெற்றவர்களுக்கு மட்டும் மாலை 6 மணிக்கு மேல் வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேர்தலில் மாலை 5 மணிக்கு 4.71 கோடி வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் டோக்கன் பெற்றவர்களுக்கு மட்டும் மாலை 6 மணிக்கு மேல் வாக்களிக்க அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. டோக்கன் பெற்றவர்கள் வாக்களித்தால் இன்னும் எவ்வளவு சதவீதம் வாக்குப்பதிவுக்கு வாய்ப்பு உள்ளது என்று தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கக்கூடும். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். டோக்கன் பெற்றவர்களுக்கு மட்டும் 6 மணிக்கு மேல் வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இல்லையா? கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழ்நாட்டினுடைய அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இனிதே நடந்து முடிந்திருக்கிறது. காலை 7 மணிக்கு சரியாக தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. 6 மணிக்குள்ளாக வாக்குச்சாவடிக்குள் வந்து வரிசையில் காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வாக்களிப்பதற்கான அவகாசம் என்பது 6 மணியை கடந்தும் வழங்கப்படும். இது வழக்கமாக தேர்தல் ஆணையம் பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை. அதன் அடிப்படையில் நமக்கு 6 மணிக்கு பிறகாக வந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் நிற்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்கு செலுத்தக்கூடியதை உறுதி செய்யும் விதமாக இறுதியாக 6 மணிக்கு கதவு அடைத்ததுக்கு பிறகாக உள்ளே யார் வந்திருக்கிறார்களோ, அந்த கதவு அடைப்பதற்கு முன்பாக யார் உள்ளே வந்திருக்கிறார்களோ அந்த இறுதியாக வந்தவருக்கு முதல் எண் டோக்கன் வழங்கப்படும். அதுக்கு அந்த வரிசையின்படி, அதாவது இறுதியாக வந்தவருக்கு முதல் எண்ணும் வரிசையில் முதல் நிற்பவருக்கு இறுதி எண்ணும் கொடுக்கப்படும். அதுபோல் டோக்கன் விநியோகிக்கப்பட்டு அந்த டோக்கன் சீலிடப்பட்ட டோக்கனாக இருக்க வேண்டும். அந்த டோக்கன் வைத்திருக்கக்கூடியவருக்கு மட்டும் 6 மணிக்கு பிறகாக வாக்களிப்பதற்கான அனுமதி தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் தற்பொழுது பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. சில வாக்குச்சாவடிகளை மட்டும் வாக்குப்பதிவு செலுத்துவதற்காக தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக வாக்காளர்கள் வரிசையில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த டோக்கன் விநியோகம் முடிந்தது பிறகாக அவர்கள் வாக்கு செலுத்திய பிறகாக அந்த பூத்ல இப்ப எந்த அனைத்து வாக்குச்சாவடியிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கும். ஆனால் அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில மொத்தம் அந்த வாக்குச்சாவடியில் எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கின்றன என்பதனை உறுதி செய்து அனைவரிடமும் ஒப்புதல் பெற்று அதற்கு பிறகாக வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது சீல் வைக்கப்படும். இந்த பணி முடிந்ததுக்கு பிறகாக இந்த தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 50க்கும் மேற்பட்ட பொருட்கள் உட்பட அனைத்தையும் அந்த விவிபேட் வாக்குப்பதிவு இயந்திரம் அதே போன்று அந்த கண்ட்ரோல் யூனிட் உள்ளிட்ட அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து சீல் வைக்கப்படும். அது இந்த கண்ட்ரோல் யூனிட் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தனியாகவும் மற்ற பாகங்கள் ஒரு பை மூட்டையிலாகவும் கொடுத்து சீல் வைக்கப்பட்டு பாக முகவர்களுடைய தனிப்பட்ட சீல் இருக்கும், முத்திரை இருக்கும். அதனுடன் அது சீல் வைக்கப்பட்டு அது பத்திரமாக ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு தொகுதிக்குமான பாதுகாக்கப்பட்ட அறைக்கு எடுத்து செல்லப்படும். அங்கு எடுத்து செல்லப்பட்ட பிறகாக வாக்கு பதிவாக இருக்கக்கூடியதை எண்ணக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை நாளின் போது மீண்டும் அந்த ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து இந்த வாக்குப்பதிவான இயந்திரங்கள் கண்ட்ரோல் யூனிட் மட்டும் எடுத்து அந்த வாக்குப்பதிவுடைய விவரங்களை எண்ணி நமக்கு அந்த தேர்தல் முடிவுகளை தெரிவிக்க இருக்கிறார்கள். இது வழக்கமாக தேர்தல் ஆணையம் பின்பற்றக்கூடிய அந்த நடைமுறை. அந்த நடைமுறை அடிப்படையில் இன்றைய தினம் அடுத்த 5 ஆண்டுக்கு தமிழகத்துடைய தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்கக்கூடிய தமிழக மக்களுடைய இந்த அரசை ஆளக்கூடியவர்களுடைய அந்த தீர்மானத்தை மக்கள் கொடுக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு இன்று நிறைவடைந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 4000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அந்த வாக்கு செலுத்தியது யார் அதிகம் முன்னிலை பெற்றார்களோ அவரே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில இந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நாள் எந்த ஒரு பெரிய சத்திரவோ பெரிய சலசலப்போ இல்லாமல் சுமூகமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் மீண்டும் ஒரு முறை தாங்கள் வாக்குப்பதிவு செய்வதில் ஜனநாயக முறைப்படி கடைபிடிக்கப்படுகிறது என்பதனை மீண்டும் இந்த உலகிற்கு ஒரு முறை பறைசாட்டி இருக்கிறார்கள். அதுவும் இந்த முறை கடந்த காலங்களை விட அதிக அளவிலான வாக்குப்பதிவுகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.